கவனிங்க, நான் வந்து இதை நிறைய என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்துட்டேன். இந்த 26 வருஷத்தில் வந்து என் கூட வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. மினிஸ்ட்ரியில் நிறைய பேரோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு 2000 வெளியில் வீட்டை விட்டு வரும்போதே கிட்டத்தட்ட 35 பேரோட தான் இந்த ட்ராவலை நான் ஆரம்பித்தேன். 35 ஸ்டூடெண்ட்டோட தான் இந்த ட்ராவலை நான் ஆரம்பித்தேன். அப்போ அந்த 35 ஸ்டூடெண்ட்டில் வந்து வித்தியாசமான மனநிலையோட நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கிறேன். அதில் நான் சந்தித்த ஒருத்தர் என்னென்னா, நான் அசந்து போன ஒரு மனுஷன். ரொம்ப அசந்து போனேன். எப்படின்னா, நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். அந்த பையன் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறான். கவனிங்க, அந்த பையன் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான். ஸோ எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு பெருசாக கிடைக்காது. யாராவது ஒருத்தருக்கு எப்பாவது ஒரு டைம் தான் கொடுப்பாங்க. எங்களுக்கு செகண்ட் இயர் வந்ததுக்கு அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு டைம் 15 நிமிஷம் வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கும்போது நான்லாம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு பதிலாக யாராவது எடுத்தால் நல்லா இருக்குமே, எனக்கு பேச தெரியாது, நம்மளால் பேச முடியாது, யாராவது ஒருத்தர் அந்த 15 நிமிஷத்தை எடுத்தால் அவ்வளோ சந்தோஷப்படுவேன். அவ்வளோ பயமாக இருக்கும் அந்த 15 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது என்னென்னா, அந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான். அவனுக்கு ஒரு 15 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா டிஎல் மூடி பிரசங்கம் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. அப்புறம் வந்து மிகப்பெரிய பிரசங்கியார் யார் அப்படின்னா, அமெரிக்காவில் இருந்தார் பில்லி கிரகாமுடைய மெசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கரமான பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பையனும் மேடையில் வந்து நின்று பிரசங்கம் பண்ணணும்னா பவர்ஃபுல்லாக இருக்குது பிரசங்கம், பயங்கரமான பவர்ஃபுல். ஐயோ, நான்லாம் பிரமிச்சிட்டேன். நான் எல்லாம் என்ன நினச்சேன் தெரியுமா, நம்மெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவெல்லாம் பண்ணுவான் பாருப்பா ஊழியம், என்ன இவ்வளோ டேலண்டாக இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த காலேஜை செகண்ட் இயர், அவன் ஃபஸ்ட் இயர் வரான். ஒரு 3 மந்த்ஸ் முடிஞ்ச உடனே வந்து பைபிள் காலேஜ்னாலே நிறைய போராட்டம் இருக்கும். ரெண்டாவது நிறைய வந்து இப்போல்லாம் யாரையுமே அப்படி பண்ணுறதில்ல. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உருவாக்கி தான் அனுப்புவாங்க. படிப்பை கொடுக்குறாங்களோ இல்லையோ, எதை கொடுத்துருவாங்கன்னு சொன்னால் எல்லாத்தையுமே அவனுக்கு எல்லாமே முடிஞ்சிடணும். அங்கே காலேஜில் அவனுக்கு சூடு சொரணை எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. வாயில் கொடுக்குற சாப்பாடை கூட சில நேரத்தில் அப்படி தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 3 இட்லி வைப்பாங்க, கல் மாதிரி இருக்கும் அந்த இட்லியை வச்சிங்கன்னா பொட்டுக்கடலை சட்னி கொடுப்பாங்க. சட்னின்றது நீங்கள் திக்காலாம் இருக்காது, தண்ணியாக இருக்கும். ஒரு கரண்டி தான் கிடைக்கும், அந்த ஒரு கரண்டி தான் ஊற்றுவாங்க. ஒவ்வொருத்தருடைய டேபிளையும் இந்த பழைய கூஜா மாதிரி ஒரு ஜக்கு இருக்கும் பாருங்களேன், அலுமினியத்தில் ஒரு ஜக்கு. அந்த ஜக்கு வந்து எல்லாருடைய டேபிள் மேலேயும் இருக்கும். உங்களுக்கு இட்லி ஊறலையா, திருப்பி சட்னி கிடைக்காது, என்ன தான் கிடைக்கும், தண்ணியும் உப்பும் வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி எடுத்து இப்படி ஊற்றுவாங்க, ஃபுல்லாக நிறச்சிட்டு உப்பை போட்டு பெனஞ்சு அப்படி சாப்பிடுவோம். அது ஒரு காலம். ஸோ ஆனால் அது கஷ்டமாக இருந்ததில்ல, அப்படி சொல்கிறேன். அப்புறம் வந்து கிரவுண்டில் வேலை செய்யணும், டாய்லெட்க்கு எல்லாத்தையும் ரொம்ப அழகாக உருவாக்குனாங்க. நல்ல காலேஜ். அப்போ அந்த காலேஜில் வரும்போது இவன் ரொம்ப செல்லமாக வளர்ந்தான், ஒரே பிள்ளை மாதிரி வளர்ந்துட்டான். நல்ல பிரசங்கியார் வேறு, இவனுக்கு ஒரு நல்ல ஒரு பெருமை வந்துச்சு, நல்ல படிப்பாளி வேறு. அப்போ தான் ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து ஒரு ஃப்ரைடே இந்த மாதிரி ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு அம்மன் குளத்தில் ஒரு வீட்டில் வந்து எல்லாருடைய அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் தொட்டி வச்சுருந்தாங்க, பூந்தொட்டி. எங்களுடைய வார்டன் போய் அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு ட்ரைசைக்கிளில் அவன் அந்த ட்ரைசைக்கிளை ஓட்டுறான், நாங்கள் பூந்தொட்டி எடுத்துகிட்டு வரோம். நான் உள்ளே உட்காந்துருக்கிறேன். ராமநாதபுரம் சிக்னலில் வந்து கரெக்டாக வந்து சிக்னல் போயிடலான்னு சொல்லிட்டு வேகமாக அழுத்துறான். நானும் சொன்னேன், டே இவ்வளோ வேகமாக போகாத அப்படின்னு சொன்னால், கரெக்டாக போனால் சிக்னல் போட்டான். இவன் பிரேக்கை இழுத்து பிடிக்கிறான், வண்டி அப்படியே கவுந்து, நான் அடியில், அதுக்கு மேலே தொட்டி, அதுக்கு மேலே வண்டி, அதுக்கு மேலே அவன், 2 பேரும் விழுந்து உடம்பெல்லாம் சராய்ப்பாய். சரி, பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தூக்கி விட்டு எல்லாரும் வந்து உடஞ்ச தொட்டி எல்லாம் போட்டு நல்ல தொட்டியை உள்ளே வச்சுட்டு அங்கே இருந்து நடந்து பைபிள் காலேஜுக்கு வரோம். பைபிள் காலேஜ் அடுத்த சிக்னல், ராமநாதபுரம் சிக்னல்லேருந்து ஒலம்பஸ் தாண்டி அடுத்த டாக்ஸ் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப். அந்த சிக்னலுக்குள்ளே உள்ளே வரோம். உள்ளே வந்து கேட்லேயே நிற்கிறார் வார்டன். நாங்கள் எங்களுக்கு இவர் ரொம்ப பரிதாபப்பட்டு ஏன்பா அப்படின்னு கேட்பார் நினச்சி உள்ளே வந்து, ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்ட உடனே இந்த மாதிரி விழுந்துட்டோம், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு பயங்கரமாக பேசிட்டாரு. இதெல்லாம் நம்மளை உருவாக்குற ஒரு விதம் தான். பேசுறாரு, பயங்கரமாக பேசிட்டாரு. இவன் அப்பவே என்னுடைய கையை முறுக்கிறான். பிரதர், இவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான், இவனை கொஞ்சம் பேசாமல் இருக்க சொல்லுங்கன்றான். அவன் ஃபஸ்ட் இயர், நான் செகண்ட் இயர். நான் சொன்னேன், அமைதியாடுறா, பைபிள் காலேஜ்னா அப்படி தான் இருக்கும், திட்டெல்லாம் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு. உடனே அடுத்த டைம் அவன் சொல்கிறான், இவனை ஒரு அடி அடிச்சுட்டு நான் கிளம்ப போகிறேன், இவனை அடிச்சுட்டு தான் நான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் டே அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த திட்டையும் வாங்கிட்டு பாத்ரூமில் போய் இந்த ரத்தம்லாம் வலியுது எல்லாத்தையுமே கை வச்சு கழுவி போனால், இவன் ஒரு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டான், முடிவு பண்ணிட்டான். இல்லை
நான்லாம் இவன் கூடலாம் இருக்க மாட்டேன்ப்பா, இவனெல்லாம் மோசமான ஆட்கள், என்ன இப்படி ஒரு ஒரு தவறான பிஹேவியர், பைபிள் காலேஜில் இப்படியெல்லாம் இருக்குமா, இந்த பைபிள் காலேஜில் நான் படித்தா நான்லாம் ஊழியம் செய்ய மாட்டேன், இவங்க ரொம்ப மட்டம் தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு 3 நாளைக்குள்ள அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். அவங்க அப்பா வந்து உடனே வந்து பெங்களூரில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பைபிள் காலேஜ், இங்கிலீஷ் பைபிள் காலேஜ் சொல்லிட்டாரு, ஃபீஸை கட்டிட்டாரு, பேக் பண்ணி கிளம்பிட்டான். நம்மெல்லாம் இந்த பைபிள் காலேஜில் படிக்க மாட்டோம். கிளம்பிட்டான். கிளம்பி போன உடனே சரி நீ பைபிள் காலேஜ் தானே படிக்க போற, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மறந்தாச்சு. அடியோட மறந்து அப்புறம் நான் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, இந்த பைபிள் காலேஜில் இந்த போடு போட்டான், இங்கிலீஷ் பைபிள் காலேஜுக்கு வேற போயிருக்கிறான், அவன் அங்கே போயிட்டு இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணி இன்னைக்கெல்லாம் அவெல்லாம் பெரிய ஊழியக்காரன் ஆயிருப்பான்டா அப்படின்னு நினச்சி அவனை மறந்தே போயிட்டேன். ஜஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி உக்கடத்துக்கு பக்கத்தில் இந்த மீன் மார்க்கெட் பக்கத்தில் நான் நின்றுட்டு இருக்கும்போது அவரே மாதிரி ஒருத்தரை பார்க்குறேன். கொஞ்சம் குண்டான மாதிரி தெரியுது. எனக்கு ஒரு டவுட், அவர் பேர் தெரியும், டவுட் ஆயிடுச்சு. நான் வந்து பக்கத்தில் போன உடனே அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவன் கண்டுபிடிச்சிட்டு என் பேர் சொல்லி பிரதர் அப்படின்னா, ஏய் அவன் தானே அப்படின்னு கேட்டா, ஆமாம் பிரதர் அப்படின்ட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிச்சா, இல்லை பிரதர் காலேஜிலேருந்து போயிட்டேன்ல, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பைபிள் காலேஜ் போனேன், அங்கேயும் எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலை, டைம் ஃபுல்லாக போயிடுச்சு, மினிஸ்ட்ரியில் எதுவுமே பண்ண முடியல, இப்போ தான் ஜஸ்ட் நவ் இப்போ வந்து உக்கடத்துக்கு பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து கிட்டத்தட்டமாக 3 மாதமாக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன், பட் எதுவுமே அமையலை, யாருமே பெருசாக வரலை, நீங்கள் இங்கே இருக்கிறத கேள்விப்பட்டேன், நீங்கள் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ரொம்ப பயன்படுத்திட்டாரு அதையும் கேள்விப்பட்டேன், சரி எப்படி நான் உங்களை வந்து மீட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரில, அதனால நான் வரலை, எனக்கு இங்கேயும் செட் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, கோயம்புத்தூரில் நிறைய ஊழியக்காரங்க தேவை, அதுவும் உங்களை மாதிரி ஊழியக்காரங்க நிறைய பேர் தேவை, உங்களுக்கு என்ன சப்போர்ட்டோ பண்ணுங்க, நம்ம வாங்க, நம்ம ஜோம் பண்ணி இதை பண்ணலாம், உங்களுக்கு நான் கூட இருக்கிறேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் நம்பர்லாம் கொடுத்தவன் நம்பர்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் அவர் வந்து என்னை மீட் பண்ணவும் இல்லை, வந்து பார்க்கவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு 6 மாதம் தாண்டி திருப்பி கால் பண்ணி கேட்டால், இல்லை பிரதர் எனக்கு கோயம்புத்தூர் செட் ஆகலை, நான் திரும்ப அங்கே என் வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு டேலண்ட் உள்ள பர்சன், எத்தனை பேருடைய கற்பனைக்கு சமமான ஒரு பர்சன். ஆனால் இந்த நிலைவரம்னு ஒன்று இல்லாததுனால, இந்த ஸ்கிப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அவருடைய வாழ்க்கையில் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததுனால, இன்னைக்கு எவ்வளோ டேலண்ட் இருந்தோம், எவ்வளோ பின்னணி இருந்தோம், அவரால் கொஞ்சம் கூட நிற்கவே முடியலைன்னு நினைக்கும் போது பரிதாபமாக இருக்குது. அதனால் இங்கே எனக்கு இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் வெல் டேலண்டான பர்சன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஒரே ஒரு காரியத்தில் நீங்கள் நிலைவரமாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றுலேயே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அதிலேயே ஓடி அதையே கிளியர் பண்ணி அதுக்காக பாடுபட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு நிறைய பேர் அடுத்த லெவல் பெரிய பெரிய இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருக்க வேண்டியது, எங்கேயோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து மாற்றி 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 உங்கள் மனம் போன போக்கில், சொல் போகிற போக்கில், யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டு தாழ்ந்து போகிறதுக்கு மனசு இல்லை, பாட அனுபவிக்கிறதுக்கு மனசு இல்லை, இப்படி இருந்து எதுக்கு பாடுபடணும்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணதுனால இன்றைக்கி நிறைய பேர் இழந்து போய் நின்றுட்டு இருக்கிறீங்க. சரி, இதுக்கு முன்னாடி போனதெல்லாம் போட்டோம், ஆனால் இந்த சாபம் யாருக்கு தொடரக்கூடாது, யாருக்கு தொடரக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட தொடரக்கூடாது, பிள்ளைகளுக்கு கூட தொடரக்கூடாது. அதனால இதோட ஸ்டாப் ஆகட்டும். இனி நம்முடைய வாழ்க்கையில் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கலாம், ஆயிரக்கணக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் அது எல்லாத்துலேயும் நம்ம போய் என்ட்ராக முடியாது. அந்த ஆப்ஷன்ஸில் நமக்குன்னு ஒன்று இருக்கும், நமக்குன்னு கர்த்தர் ஒன்று வச்சிருப்பாரு. அது வந்து சில டைம் கஷ்டமாக இருக்கலாம், லாபமாக இருக்கலாம், ஆனால் அதில் ஓடிட்டோன்னு வச்சுங்களேன், நிலைவரமாக இருந்துட்டோம்னா நம்ம பாட்டுக்கு சந்தோஷமாக போக முடியும். ஹல்லேலூயா. எங்கள் அப்பாவுக்கு 5 பிள்ளைங்க, நாங்கள் 5 பிள்ளைங்க, 2 பொண்ணு 3 பசங்க. ஆனால் எங்கள் அப்பா கொஞ்ச நாள் குடிகாரராக இருந்தார். ஒரே ஒரு வேலையை, அவர் மண் வெட்டுற வேலையை செஞ்சார். அவர் வந்து அவர் விவசாயி. அந்த விவசாய வேலை மட்டும்தான் அவருக்கு தெரியும். காலையில எந்திரிப்பாரு, ஒரு மண்ணுட்டி வச்சிருப்பாரு, தோல் மேலே வைப்பாரு, 6 மணிக்கு வீட்டை கிளம்பிட்டாரா, சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வருவார். அவ்வளோதான். எத்தனை வருஷம், இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு 84 வயசு, 83 முடிஞ்சு 84 ஸ்டார்ட் ஆகுது. இந்த 84 வயசுல இப்பதான் ஒரு 3 இயர்ஸா நான் எங்கேயும் போகாதீங்கப்பா, நீங்க வந்து ஏஜ் ஆயிடுச்சு, நீங்க வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லி இப்பதான் எங்க அப்பாவை வீட்டில் வச்சுக்கோமே தவிர, கிட்டத்தட்ட ஒரு 75-80 வயசு வரைக்கும் எங்க அப்பா எப்படிதான் இருந்தாருன்னா விவசாயியாகவே இருந்தார். அவ்வளவுதான். எனக்கு எப்போ எங்க அப்பாவை அப்படிதான் பார்த்துருக்கிறேன். அந்த சம்பாத்தியத்துல ஒரு ஓட்டு வீடை கட்டிட்டாரு. அந்த சம்பாத்தியத்துல எங்க 2 அக்காவையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அந்த சம்பாத்தியத்துல எங்களை எவ்வளவு படிக்க வைக்க முடியுமோ அவ்வளவு படிக்க வச்சுட்டாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டார். அந்த மண் வெட்டுற வேலையில தான், அந்த மண் வெட்டி வச்சு தான் அதை பண்ணாரு. ஆனா ஒண்ணுல அவர் என்ன தெரியுமோ தெரியாதோ, ஆனா அடுத்த அப்டேஷன் அவர் பண்ணல.
ஆனா அதுல என்னவா இருந்தார் அப்படின்னா, நிலைவரமா இருந்து அந்த குடும்பத்தை ஓரளவுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, கரையேத்திட்டாரு. அப்போ தேவனிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நான் தேடி, அதையே நான் நாடி. அதனால நீங்க ரொம்ப உறுதியா இருங்க. எனக்கு 1000 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் உங்க அனுமதி இல்லாம இன்னொன்னு மேல நான் என்ன பண்ண மாட்டேன்னா, ஆமென், நான் கை வைக்க போறது இல்லை. என்ன அவ்வளவு உயர்த்தி பேசினாலும் அதெல்லாம் வேணாம். ஒரு நாளைக்கு எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு கர்த்தர் நிலைவரமா எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு தருகிறவர். அதனால எல்லாருமே இன்னைக்கு ஜெபிக்க போறோம். இன்னைக்கு இந்த ஃபயர்ல ஜெபிக்க போறோம். ஆண்டவரே எனக்கு ஒண்ணு கொடுங்க, அந்த இடத்துல என்ன ஸ்ட்ராங்கா நடுங்க. ஆண்டவரே என் குடும்பத்துல இருக்கிற சாபம் என்னால மாற்றப்படணும். எனக்குரிய தரிசனத்துக்குரிய அந்த இடத்துல என்ன கொண்டு போங்க. என் பிள்ளைக்குரிய தரிசனமான அந்த இடத்துல கொண்டு போங்க. எந்த பிள்ளையை எங்க வச்சா அவன் வளருவான், எங்க வச்சா உயர்வான்னு உங்களுக்கு தெரியும், என்னை விட உங்களுக்கு தெரியும். இனி என் பிள்ளைய பெட்டியை தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுகிற சூழ்நிலை அல்ல, ஒரு நிலைவரமான ஆவியை கர்த்தர் எனக்கு தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணு. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆமென் நிலைவரமான அபிஷேகத்தை கொடுக்கிறவர், நிலைவரமான காரியத்தை எனக்கு செய்கிறவர், என் கணவனாரை நிலைப்படுத்துகிறவர். ஓ ஹalleluya. ஊரூரா சுத்தி, ஊரூரா போய், தெருவா போய் சட்டிப்பானையை தூக்கிட்டு ஓடி ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டை மாத்தி, வருஷத்துக்கு 3 வீடை மாத்தி, இந்த நிலைமை எல்லாம் இல்லாதபடி கர்த்தர் என்னை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், என் கைகளை போருக்கு பயன்படுத்துகிற கர்த்தர், என் முழங்கால்களை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே இந்த மகிமை எங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது எங்கள் தலையின் மேல் வந்து அமரட்டும் என்று சொல்லுங்கள். எல்லாரும் சத்தமா ஹalleluya, 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 ஆமென். இந்த சாபத்திற்கு என்னுடைய குடும்பம் நீங்களாவதாக, என் பிள்ளைகள் நீங்களாவார்களாக. ஸ்தோத்திரம்ப்பா. நான் தான் அந்த கஷ்டத்தை பட்டுட்டேன், ஆனா என் குடும்பத்துல அந்த கஷ்டத்தை அனுமதிக்க வேண்டாமப்பா. என் பிள்ளைகளுக்கு அது போய் சேரக்கூடாதுப்பா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால அந்த முன்னோருடைய சாப கட்டுகள் உழைவதாக. நிலைவரம் இல்லாமல் அங்கும் இங்கும் ஓடுன என் தகப்பனாருடைய சாபை என்ன தொடர வேண்டாம், என் தாயாருடைய சாபை என்ன தொடர வேண்டாம், எங்க முன்னோருடைய சாபை என்ன தொடர வேண்டாம். அதற்கு மாறாக ஒரு உறுதியான ஒரு இடத்துல, ஒரு சரியான ஒரு இடத்துல, எனக்குரிய இடத்துல நீர் என்னை அமர பண்ணி, நீர் என்னை நட்டு, ஹalleluya, நீர் என்னை வளர்த்த போகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். நான் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன், கர்த்தரை நம்பி இருப்பேன். என் காரியத்தை நீர் வாய்க்க பாட்டுகிறதற்கு வல்லவரப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. நீ காலூன்றி நில். இப்ப எல்லாரும் நம்ம குடும்பத்துல யாரு நிலைவரம் இல்லாம இருக்கிறாங்களோ, உங்களுடைய கணவனா இருக்கலாம், உங்களுடைய மனைவியா இருக்கலாம், இல்லைன்னா உங்க பிள்ளைகளா இருக்கலாம், யாரு வந்து உங்களுக்கு பாஸ்டர் அவனுக்கு ஒரு சரியான மைண்டே இல்லை பாஸ்டர், என் பிள்ளை தடுமாறிட்டே இருக்குது, அங்கேயா இங்கேயான்னு அப்படியே எனக்கே அந்த தடுமாற்றம் இருக்குது, என்னால் நிலைவரமா இருக்கவே முடியல அப்படின்னு சொல்ற யார் இருந்தாலும் அவர்களுக்காக இப்ப ஜெபிக்கிற நேரம். ஸோ ஒரு 2 minutes வந்து அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உடைய கணவனாருக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. எஸ் ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இனி அந்த அலையக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாதுப்பா. இனி அந்த மாதிரி அலைஞ்சு தெரியக்கூடாதப்பா. வயசு போயிருச்சு, நாள் போயிருச்சு. இன்னைக்கு கவலைப்பட்டு ரொம்ப பிரயோஜனமே இல்லையா ஆண்டவரே? அதனால நீங்க சொன்ன வார்த்தை, ஐயா மூலமா சொன்ன வார்த்தை, எங்க பாஸ்டர் மூலமா சொன்ன வார்த்தை நடக்கணும்னு. ஆமா, சிலர் அழுது ஜெபம் பண்றதா ஆண்டவர் கேட்கிறாரு. நீங்க அழுது ஜெபம் பண்றதா ஆண்டவர் கேட்கிறாரு. சத்தம் போட்டு ஏசப்பட்டாப்பா, எத்தனை நாள் தான் இப்படி தூக்கி ஓடுறது, எத்தனை நாள் தான் என் பிள்ளை அப்படி இருப்பான், எத்தனை நாள் தான் துரத்தி போறது, இன்னைக்கு ஒரு இடம் நாளைக்கு ஒரு இடம், எங்களால முடியல ஆண்டவரே. 4 பேர் 4 இடத்துல இருக்கிறோம், அப்பா ஒரு இடத்துல, அம்மா ஒரு இடத்துல, பிள்ளைங்க ஒரு இடத்துல, இப்படியே சிதறி போய் கிடக்குறாங்க. ஆனா இது எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஆண்டவர் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னீங்களே ஏசையா. என் வாழ்க்கை நிலைவரப்படணும் ஆண்டவரே. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எத்தனையோ இடத்துல நிலை இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா இனி நீங்க என்ன கொண்டு போய் அப்படி ஒரு நிலைவரமான ஒரு இடத்தை தரணும்னு
எஸ், உங்க கண்கள்ல இருந்து வடிகிற கண்ணீரை ஏசப்பா பார்க்கிறாரு. ஏசப்பா பார்க்கிறாரு. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லிக்கிறதுக்குன்னு என் பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு அட்ரஸ் கூட இல்லையாப்பா, ஒரு அட்ரஸ் கூட இல்லையாப்பா. ஆண்டவரே 6 மாசத்துல இந்த இடம், 7 மாசத்துல அந்த இடம், ஆண்டவரே எங்கப்பா எங்க பிள்ளைங்க போவாங்க. ஆனா இப்போ பரலோகம் ஒரு வழியை திறக்கட்டும், பரலோகம் ஒரு வழியை திறக்கட்டும். வெகு சீக்கிரத்துல இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல அட்டெண்ட் பண்ற பிள்ளை அது திருச்சபையில இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சாட்சியோட அந்த இடத்துல வரணும். பாஸ்டர், அன்னைக்கு நான் தான் நிலைவரம் இல்லாம இருந்தேன், அன்னைக்கு நான் தான் நிலை இல்லாத ஒரு இடத்துல இருந்தேன். ஆனா கர்த்தர் இன்னைக்கு எனக்கு ஒரு அட்ரஸ் தந்திருக்கிறாரு. கர்த்தர் இன்னைக்கு ஒரு நிலைவரமான வேலையை கர்த்தர் தந்திருக்கிறாரு, நிலைவரமான தொழிலை கர்த்தர் தந்திருக்கிறாரு. என் பிள்ளைய சாட்சியாய் நிறுத்துகிற அந்த நாட்கள், ஓ ஹalleluya, வரட்டும் 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 வரட்டும். அந்த தேவ அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது தொடுவதாக, அந்த தேவ மகிமை இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் மேல் அந்த அக்கினியை போடுவதாக. முன் குறிச்சிருங்கப்பா, முன் குறிச்சிருங்கப்பா. அந்த நெற்றியிலே அடையாளம் போடுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற குடும்ப சாபங்களை இயேசுவின் நாமத்தினால முறித்து நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.